ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 77.100 இருக்குது. 1 கிலோவுக்கு பக்கமாக வெயிட் ஏறிடுச்சு. திரும்பவும் டயட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் எழுந்திரிச்சதும் வேலை செஞ்சிட்ருந்தேன். நைட்டெல்லாம் பாத்திரம் தேய்க்காமல் இருந்தது, வேலை செஞ்சிட்ருந்தேன். தங்கச்சி காலையிலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. நான் பேசாத, அமைதியாக திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எதையாவது 2 பேசி என்னையும் சிரிக்க வச்சுட்டா. நான் காலையிலே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுரக்காய் கூட்டு வச்சுட்டு ரசம் வைக்கணும். வெளியில் வேர்க்கடலை வச்சுருந்ததுனால இந்த புறா வேறு வந்து உட்காருது. எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறத பார்க்கும்போது பறந்து ஓடிடுச்சு. மரம்லாம் இருக்கிறதுனால குருவி சத்தம்லாம் காலையில் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேழ்வரகு கூழ், கொஞ்சமாக தயிர், காரா பூந்தி போட்டு சாப்பிட்டேன். இந்த கூழும் நைட்டு வச்சது, அதாவது நேற்று வச்சது பழசு தான். பழசானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு சாப்பிட சூப்பராக இருந்தது. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி கூழ் ஐட்டம் நிறையா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். நான் வெறும் டயட்டு தான் பண்ணுறேன். அது மூலிமா கொஞ்சமாக வெயிட் குறைஞ்சா எனக்கு சந்தோஷம். வித்தவுட் எக்ஸசைஸில் தான் என்னோடய வெயிட் லாஸ் நடக்க போகுது. கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னால எக்ஸசைஸ்லாம் நான் செய்ய போகிறதில்ல. இப்படி தான் போகும் என்னோடய வீடியோ. பிடிச்சிருந்தா பாருங்கள். காலையில் சாப்பாடு சாப்பிட்டு பசங்க டியூஷன் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நான் வீட்டை கூட்டி விட்டு ஒரு வாட்டி லைட்டாக மாப் போட்டு விட்டுட்டேன். அதனால தான் ஃபேன் 2 பக்கம் ஓடிட்டுருக்கு. காயட்டும்னு விட்டுட்டேன். கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டேன். பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சப்போட்டா, கொய்யாப்பழம், செவ்வாழை, இந்த சின்ன வாழைப்பழம், பப்பாளி. இதெல்லாம் பப்பாளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. இது அவங்க சித்தப்பா வாங்கின பழம். சரி, ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்லாம்னு எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் சுடிதார் ஃபேண்ட்டு கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சு, அளவு ஃபேண்ட்டு வச்சு குறிச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் டாப் ஸ்டிச் பண்ணல. இருந்தாலும் இந்த பேண்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச் பண்ண பிடிக்குது, ஆனால் அதில் அவ்வளோ சீக்கிரம் உட்காந்து தைக்கவே முடியல. டெய்லியும் தைக்கிறவங்களாம் எப்படி தான் தைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சல்யூட் தான் பண்ணணும். என்னோடய வீடியோ பார்க்குறதுல யார் டெய்லர் அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் திரும்பவும் 2 சப்போட்டா பழம் சாப்பிட்டேன். பசி ஆயிடுச்சு. பசங்களாம் வந்துட்டு சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் விடணும். மதியான நேரத்தில் இந்த வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலி தாங்க முடியறதில்ல. இரவல் கேட்குறதுக்காக வந்திருந்தா என் தங்கச்சி, ரசம் வேணும்னு. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கடையும் கொடுக்குறத கூட ரசம் வீடியோ எடுக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே இருந்தா. இப்படி கிண்டல் பண்ணால் கூட நீ போக மாட்டேங்கிறீல, வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சால்வை ஸ்டிச் பண்ணி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். சுடிதார் வேறு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கட் பண்ணி வச்சாச்சு. ஆனால் அந்த பக்கமே போகிறதில்ல. சரி, லைனிங் திருப்பணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி கட்டுற கயிறு வச்சு நாட்டு தைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டெசில்ஸும்பாங்கள அதை தைச்சிட்டு இருந்தேன். அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரெட் கலர் துணி வச்சு லைட்டாக பைப்பிங் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். மேல் தையல் கூட இன்னும் போடலை. அதுக்குள்ளே ஊசியை உடச்சிட்டேன். அது பாட்டுக்கு இருக்குது. மதியமும் சாப்பிடலை. அதாவது கூழில் கொஞ்சோண்டு இருந்தது, அதை குடிச்சிட்டு விட்டுட்டேன். அதை என்ன வீடியோ எடுக்கலை. ஈவினிங் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தங்கச்சி பக்கோடா போட்டு கொடுத்துருந்தா. அதை 2 வாங்கிட்டு அதில் 2 சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு கிளம்பியாச்சு. பசங்களை வேறு ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரணும்ல. அவங்க அப்பா போயிட்டாங்க. அப்புறம் இதில் 2 சாப்பிட்டேன். சாப்பிட்டு எனக்கு மோர் அடித்து வச்சுருது. ஒரு டம்ளர் மோர் குடித்தேன். இந்த வெயில் காலத்தில் மோர், தண்ணி, ஜூஸு இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கோங்க. பசங்களுக்கும் கொடுங்க. குடிக்காத பசங்களுக்கு கூட கொடுங்க. அந்த வெயில் கொளுத்தி எடுக்குது. மழை வேறு இந்த வருஷம் அதிகம் இல்லை. மெட்ராஸ் அப்படின்னாலே வெயில் தான். எல்லாமே அதிகபட்சம். மழையாக இருந்தாலும் அதிகபட்சம் பெய்யும், இல்லாட்டி பெய்யவே பெய்யாது. வெயிலும் அப்படி தான் அடிக்க போகுது. பார்த்து உடம்ப ஹீட் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஈவினிங் வாக்கிங் போனோம். ஒரு 2000 ஸ்டெப்பு தான் இருக்கும் நடந்தேன்.
அதுக்குள்ளே வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கேயும் நடக்க முடியல, கொசுக்கடி. சரி நீங்கள் நடந்து வா, நான் நடந்து போகிறேன், நீங்கள் வண்டியில் வாங்கன்னு சொன்னேன். வண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து நின்றுட்டு வா வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் போகும் எங்களோட வாக்கிங்கு, எங்களோட டயட்டு எல்லாம் பாதி ஆரம்பித்து பாதி ஆரம்பிக்காமலே போகும். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அது ப்ராப்பர் இல்லாமல் இப்படி ஏனோ தானமோன்னு தான் போகும். எங்களை மாதிரி இந்த மாதிரி ஏனோ தானமோன்னு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் போகிறேன்னு இப்படியே தான் வந்து உட்காந்துக்குவா. அது மட்டும் இல்லாமல் என்னைய வேறு வந்து உட்காருன்னு சொல்லுவாள். பார்க்கை விட்டு வெளியில் வந்துட்டேன் வாக்கிங் அப்படியே நீங்கள் நடந்து போகலாம்னு. ஆனால் பாருங்கள், வண்டி எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்துலேயே நிற்கிறா. வண்டியில் ஏறி உட்கார்றேன் அப்போ என்ன அப்படின்னு. சரி போங்கடி அப்படின்ட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். பாரு பெரியம்மா கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி தான் இருக்கும், எனக்கெல்லாம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தேன். கிடுன்னு இந்த ஒரு மாதத்தில் வெயிட் குறைச்சிருவோம், அப்படி ஆச்சா போச்சா தெக்கால உடக்காலன்னு சொல்லுவேன். ஆனால் குறையவே குறையாது. எப்படியாவது குறைச்சி தான் ஆகணும். நைட்டு தங்கச்சி வீட்டு பாருங்கள் என்ன பண்ணுறான்னு. நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்னு நினச்சிட்டு அவங்க வீட்டில் வந்து சமைச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே போய் ஒரு சப்போட்டா பழம் எடுத்து கழுவி சாப்பிட்டேன். நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்களே வந்து சாப்பிட்டு தீர்த்துருவீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்படி தான் இருக்கும், இங்கிட்டு இருக்கிறத மாற்றி எடுத்து சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் டயட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. நான் இந்த மாதிரி பண்ணுறேன், வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வலுக்கட்டாயமாக வெயிட் லாஸ் பண்ண வைக்க முடியாது. என்னோடய டயட்டுக்கு பேர்லாம் கிடையாது. அது என்ன வெயிட் லாஸ் பேர், இது என்ன டயட் பேருன்னு சொல்லி கேட்பீங்க. பேலியோ டயட்டோ, கீட்டோ டயட்டோ, அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஜிஎம் டயட்டோ அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பப்பாளி எப்படியே கொஞ்சம் பழுக்காமல் இருந்தது, அதையே சாப்பிட்டேன். கொஞ்சம் நேராகி சாப்பிட்டதுனால எப்படியும் செரிமானம் ஆகாத மாதிரியே இருந்தது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கேன். 2 நேரம் சாப்பாடு வகை மாதிரி சாப்பிட்டாலும் ஒரு நேரம் காயோ பழமோ எடுத்து சாப்பிட்லான்னு நினச்சிருக்கேன். இது எவ்வளோ நாளைக்கு இழுத்தடிக்க போகிறேன் அப்படின்றது தெரியல. எப்படியோ சிறப்பாக டே 1 டயட்டை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. இப்படி தான் திடீர்னு 1/2 கிலோ கூடும், திடீர்னு 1/2 கிலோ குறைஞ்ச மாதிரி காமிக்கும். பார்த்து ஆச்சரியப்பட்டுறக்கூடாது. இதுதான் ஒரிஜினல் வெயிட்டுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டே 2ல் சந்திப்போம்.